5 தீவிரவாதிகள் சுட்டதில் ஈரானுடைய தலை சிறந்த அணு விஞ்ஞானி கொல்லப்படுகிறார். ஆனா சுட்டது தீவிரவாதி தானா? 10 வருடங்களில் 5 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொசாட் தான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். உண்மையா? 4 மாதத்திற்கு பிறகு மொசாட் அப்படிங்கிற சீரீஸை நாம் தொடர்ந்தோம். அது தொடர்ந்த 2வது நாளில் மொசாட் மீண்டும் அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன? எத்தனை விஞ்ஞானிகள் இது போல கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? இந்த ஒரு காணொளியில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அணு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும்போது 1957 ஈரான் அணு விஞ்ஞானத்தில் எப்படியாவது ஒரு நிலையில் வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். மொசாட் பாகம் 21 பாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாகங்கள் இந்த ஈரானுடைய அணு விஞ்ஞானத்தை, அணு ஆராய்ச்சியை எப்படி மொசாட் தடுத்தது அப்படிங்கிறது தான் கூடுதலான எபிசோடா இருக்கும். அந்த அளவுக்கு ஈரான் கையில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்பிய நாடு இஸ்ரேல். அதற்காக பயன்படுத்தப்பட்ட அமைப்பு மொசாட். அதற்காக மொசாடினுடைய ஒரு அமைப்பாக மாற்றப்பட்டது தான் கிடோன். இது எல்லாம் மொசாட் சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த அணு விஞ்ஞானி, ஈரானுடைய மொஹசின் ஃபக்ருஸதே அப்படிங்கிற இந்த அணு விஞ்ஞானி எப்படி கொல்லப்பட்டார்? நேராக ஒரு கார், செடான் டைப் காரில் வந்துட்டு இருக்கார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த கார் வர்ற வழியில் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக மரக்கட்டைகள் ஏற்றப்பட்ட ஒரு ட்ரக். அந்த ட்ரக் அப்படியே வெடித்து சிதறுகிறது. அந்த செடான் பக்கத்தில் வரும்போது வெடித்து சிதறுகிறது. அப்படி சிதறும் போது இந்த செடான் தப்பிச்சிருச்சு. ஸோ அதன் பிறகு 5 தீவிரவாதிகள், முகம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வராங்க. வந்து இந்த செடான் காரை பார்த்து துப்பாக்கியால் சுடுகிறார்கள். பலவிதமாக இந்த காருக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொஹசின் அப்படிங்கிற அந்த அணு விஞ்ஞானி தான். மிக முக்கியமான நபர், ஈரானுக்கு தலைமை தாங்கும் ஒரு நபர், அணு விஞ்ஞானத்தில் தலைமை தாங்கும் ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி துப்பாக்கியால் சுட்ட பிறகு அந்த 5 நபர்கள் காணாமல் போகிறார்கள். இவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அந்த அணு விஞ்ஞானி இறந்து விட்டதாக டாக்டர்ஸ் சொல்றாங்க. இதற்கு பின்னால மொசாட் தான் இருக்கு, இஸ்ரேல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறது. ஆனா ஈரான் சொல்றது எல்லாமே போய், நாங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பக்கம் அவங்களுடைய நியாயத்தை கூறுகிறது. இதுல நியாய தர்மம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா நிச்சயமா மொசாட் தான் இதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த உலக நாடுகள் அனைத்துக்கும் தெரியும். ஆனா யாருமே இதை பத்தி வாயை கூட திறக்க மாட்டாங்க. காரணம், இதில் ஈடுபட்டிருக்கும் அமைப்பு மொசாட். ஸோ கார் ஓடிச்சு, காருக்கு பின்னாடி மோட்டார் சைக்கிள் வந்துச்சு, மோட்டார் சைக்கிள் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். ஒரு படம் பார்க்கலாம். இப்படி ஒரு 5-6 படம் இப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா 2010 வருடம் ஜனவரி மாதம் மசூத் அலி மொஹமதி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவரும் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தான், நேராக வாரார். அவருடைய மோட்டார் சைக்கிள் பார்க் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த மோட்டார் சைக்கிளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கை வைக்கிறார். ஒரு வெடிகுண்டு வெடிக்கிறது. அதோடி அவருடைய உயிர் என்பது பறிபோகிறது. இது 2010 ஜனவரியில். அதே 2010 நவம்பர்ல வேறொரு அணு விஞ்ஞானி கொல்லப்படுகிறார். அதாவது 2010 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. கரெக்டா அந்த அணு விஞ்ஞானி கொல்லப்பட்ட 10வது ஆண்டு தினத்தில் வேறொரு அணு விஞ்ஞானியும் கொல்லப்பட்டிருக்கிறார். சரி, அந்த அணு விஞ்ஞானியுடைய பெயர், 2010 கொல்லப்பட்ட அந்த நபருடைய பெயர் மஜீத் சஹ்ராரி என்பவர். இவர் சாஹித் பெஹஸ்தி யூனிவர்சிட்டியில நியூக்ளியர் என்ஜினியரிங்ல ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவரும் அபாசி தவானி அப்படிங்கிற வேறொருவரும் ஒரு கார்ல வராங்க. அப்படி கார்ல வரும்போது அந்த கார் டிராஃபிக் சிக்னல்ல நிற்கிறது. அந்த டிராஃபிக் சிக்னல்ல இருந்து 2 மோட்டார் சைக்கிளில் வர்ற நபர்கள் இந்த காரை நோக்கி வருகிறார்கள். அவங்க கையில ஏதோ விதமான ஒரு பாம். அந்த பாம் அப்படியே அந்த காரின் கதவுகளில் ஒட்டப்படுகிறது. அப்போதுதான் தெரிகிறது மேக்னெட் வழியாக ஒட்டப்படும் ஒரு விதமான வெடிகுண்டு அது என்று. அது வெடித்து சிதறுகிறது. அதில் மஜீத் சஹ்ராரி என்பவர் கொல்லப்படுகிறார். தவானி கொஞ்சமா உயிர் பிழைத்து விட்டார். அடுத்ததா 2012வது வருடம் மொஸ்தபா அகமதி ரோஷன் என்பவர் ஒரு அணு விஞ்ஞானி கொல்லப்படுகிறார்.
அணு விஞ்ஞானிகள் மட்டும்தான் கொல்லப்படுகிறார்களா? இல்லை. அங்கே போய் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சுவிட்ச் தயாரிக்கிறேன், இந்த சுவிட்ச் அணு விஞ்ஞானிகள் இல்லாட்டி இந்த மாதிரி அணு ஆராய்ச்சியில் சின்னதாக உங்களுக்கு உதவி புரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் மொசாட் லிஸ்ட்ல வந்துருவீங்க. இப்படி பல நபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர் இன்று இந்த பூமியில் கிடையாது. எல்லா நபர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சோ அணு ஆயுதத்தில் இல்லாட்டி அணு ஆயுத சோதனைகளில் நீ இப்படி ஆராய்ச்சி செய்கிறாய் என்றால் உன்னுடைய உயிர் ஈரானில் இருக்காது என்பது மொசாடின் பகிரங்க எச்சரிக்கையாக இருக்கிறது. இப்படி பல ஆண்டுகளாக பல தலைவர்களை இழந்து நிற்கிறது ஈரான். ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தொண்டன் இறந்து போனால் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா ஒரு தலைவன் இறந்து போனால் மிகப்பெரிய பிரச்சனை. 5 தலைவர்கள் இறந்து போனால் அது மிக மிக பெரிய பிரச்சனை. சோ மொசாட் அமைப்பு ஈரான் பக்கம் எந்தவித அணு விஞ்ஞானிகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விரும்புகிறது. அதனால தான் ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நீங்க ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி பேராசிரியர்களை கொஞ்சம் குவித்தாலோ சயின்டிஸ்டை கொஞ்சம் குவித்தாலோ ஈரானுடைய அணு விஞ்ஞானம் என்பது கொஞ்சமா அப்படியே தடைப்பட்டிருக்கும். ஆனா நாங்க அணு விஞ்ஞானத்தில் கொஞ்சம் சஸ்டைனபிலிட்டியா வந்துட்டோம். எனவே எங்களை உங்களால் தடுக்க முடியாது. இதற்கான பழிவாங்கலை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஞ்ஞானி இப்போ புதுசாக கொல்லப்பட்டிருக்கும் இந்த விஞ்ஞானி ஏன் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார்? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். சாதாரணமாக ஓகே இந்த டைமுக்கு வந்துட்டார் அதனால கொண்டுட்டாங்க எதேச்சியா நடந்தது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கால்குலேஷன் எல்லாமே இருக்கு. ஜோ பைடன் அவர்கள் நான் ஈரான் கூட மறுபடியும் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்களிடம் ஒரு வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஸோ ஜோ பைடன் அவர்கள் வந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இது 2020 தேர்தலில் நடந்தது. 2016 தேர்தலில் என்ன நடந்தது? ஈரான் கூட அணு ஆயுதம் போடப்பட்டிருப்பது ரொம்பவே முட்டாள்தனமானது, அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து நான் விலகி விடுவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அதன்படியே JCPOA அப்படிங்கிற அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து 2018 வருடம் அமெரிக்கா விலகியது. 2018 வருடம் அமெரிக்கா விலகியது. ஆனால் 2016 வருடமே நெத்தன்யாகு, இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் இன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த அணு விஞ்ஞானியின் பெயரை சொல்லி ஒரு பிரசன்டேஷன்ல ஈடுபட்டார். அந்த பிரசன்டேஷன்ல மெயினா அவர் ஃபோக்கஸ் பண்ண ப்ராஜெக்டின் பெயர் அமத் என்பதுதான், AMAD. ஸோ இந்த அமத் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்க போனா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த அமத் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் 1989 வருடம் தொடங்கப்படுகிறது. அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும், அணு விஞ்ஞானிகளை ஒன்றிணைக்க வேண்டும், அதுதான் இந்த ப்ராஜெக்ட். 1989 தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் 2003 வருடம் நிறுத்தப்படுகிறது. 2003க்கு பிறகு IAEA அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அவங்க சொல்றாங்க ஈரான் நீ அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாய், அமத் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கு, உன்னுடைய நிறைய சயின்டிஸ்ட் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபடுகிறார்கள், எங்களுக்கு ரகசியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரகசியமான இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கிடைச்சது தெரியுமா? ப்ராஜெக்ட் 5 அப்படிங்கிற வேறொரு ப்ராஜெக்ட் வழியாக அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்த பல நபர்களுடைய லேப்டாப் என்பது ஹேக் செய்யப்படுகிறது. அப்படி ஹேக் செய்யப்பட்ட லேப்டாப்ல இருந்து பலவிதமான ஃபைல்ஸ் என்பது திருடப்படுகிறது. அப்படி திருடிய ஃபைல்ஸ் அமெரிக்காவினுடைய ஜேர்னலிஸ்டுக்கு கிடைக்குது. அந்த ஜேர்னலிஸ்ட் அமெரிக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அமெரிக்கா கொஞ்சம் இழித்துக்கொள், ஈரான் அணு ஆயுத சோதனையை நடத்துகிறது, இதோ அதனுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை முழுவதுமாக ஒரு பத்திரிகையிலும் அமெரிக்காவுக்கும் அனுப்பி விடுகிறார் அந்த ஜேர்னலிஸ்ட். கடைசி வரை அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லவில்லை அந்த லிஸ்ட் எனக்கு மொசாட் கையிலிருந்து தான் கிடைத்தது என்று. ஸோ 2003 வருடம் IAEA அப்படிங்கிற அமைப்பு, அதாவது உலக அளவில் நியூக்ளியர் அணு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அமைப்பு ஈரான் மீது கடினமான சில விஷயங்களை சொல்கிறது. அதன் பெயரில் 2003 வருடம் ஈரான் அறிவிக்கிறது அமத் அப்படிங்கிற ப்ராஜெக்டை நாங்கள் இத்தோடி நிப்பாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் 2003 வருடம் அமத் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல யார் தலைவராக இருந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கும் அதே விஞ்ஞானி தான் 2003 வருடம் அமத் அப்படிங்கிற ப்ராஜெக்டின் தலைமையாக இருந்தார். அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தப்பட்டது, நீ வேணா வந்து பார்த்துக்கோ IAEA அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல, அதே ஆண்டு 2003 வருடம் வேறொரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க ஈரான் அரசாங்கம். அதற்கு தலைவரும் இந்த மோசைன் ஃபக்ருஸதே அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த மோசைன் அப்படிங்கிறவர் அதற்கும் தலைவராக இருக்கிறார். அந்த ப்ராஜெக்டும் அணு ஆயுதங்களை தான் சோதிக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் குற்றச்சாட்டை சொல்கிறது. அன்றைய வருடம் 2016 வருடம் இதே நெத்தன்யாகு ஒரு பெயரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்றார். அந்த பெயர் தான் மொஹசின் ஃபக்ருஸதே. அதே விஞ்ஞானி தான் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ நான் உன்னை அழிச்சு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு பகிரங்கமா நெத்தன்யாகு ஒரு பெயரையும் குறிப்பிட்டு
இந்த ப்ராஜெக்டை நீ செய்கிற இந்த பிரசன்டேஷன், இந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி 100க்கும் அதிகமான டாக்குமெண்ட்ஸை வெளியில் விடுகிறார்கள். 2016 வருடம் இந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் அரசுக்கு வந்தால், நான் ஆட்சி அமைத்தால் ஈரானுடன் செய்திருக்கும் அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகி விடுவேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கேபினெட்ல இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அந்த எதிர்ப்பு செல்லுபடியாகுமா? இஸ்ரேலினுடைய ஆசை செல்லுபடியாகுமா? மாத்ரா கேபினெட் குழு அப்படிங்கிற மாதிரி எல்லா கேபினெட் குழுவையும் மாற்றி அமைக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த HR மேக்மெஸ்டர் அப்படிங்கிறவர் மாற்றப்படுகிறார். அதற்கு பதிலாக இரான் ஹோக் என்பவர் வைக்கப்படுகிறார். ஸ்டேட் செக்ரட்டரி மைக் போம்பியோ அவர்கள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஈரான் இருந்து நீங்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஸ்டேட் செக்ரட்டரியை மாற்றிவிட்டு தான் மைக் போம்பியோவுக்கு இந்த ஒரு தகுதியை கொடுக்கிறார். அதற்கு முன்பாக ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தவர் ரெக்ஸ் டிலோர்சன் என்பவர் தான். இப்படி ஒட்டுமொத்தமாக கேபினெட் குழுவை மாற்றி இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து 2018 வருடம் வெளிவருகிறது அமெரிக்கா. 2020 வந்துருச்சு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். கடைசியாக உளவு அமைப்புகளிடமிருந்து ஒரு உளவு செய்தி வருகிறது. இஸ்ரேலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியை முடிவதற்கு முன்பாக ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என்பதுதான். இதை தமிழ் சீட்ல நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஜோ பைடன் அவர்கள் சொன்ன ஈரான் கூட நான் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் மறுபடியும் ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை நீ செயல்படும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஈரான் கடுமையான சில எச்சரிக்கைகளை விடுக்கும். ஈரான் வழியாக பலவிதமான பிரச்சனைகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை மீண்டும் நம்ப வைப்பார்கள் பலவிதமான மனிதர்கள். அவர்களுடைய கூற்றுப்படி ஈரான் மறுபடியும் அமெரிக்காவின் எதிரியாக சித்தரிக்கப்படும். சித்தரிக்கப்பட்ட ஈரான் மீது பொருளாதார தடைகள் என்பது கொடுக்கப்படும். மறுபடியும் ஈரானை பழிவாங்க போகிறோம், ஈரான் அமெரிக்காவை பழிவாங்க போகிறது அப்படிங்கிற வேறொரு உலக அரசியலும் ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கும். இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஈரான் ஒரு படி இறங்கி வந்து என்கிட்ட அணு ஆயுதம் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, இந்தா பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அணு ஆயுத சோதனைகள் எல்லாமே அப்படியே நிப்பாட்டி விட்டு அமெரிக்காவின் கீழ் சரணடைய வேண்டும். அமெரிக்காவின் கீழ் ஈரான் சரணடையும் போது இஸ்ரேல் அந்த பக்கம் இருந்து ஈரான்ட்ட சொல்லுவாங்க, நானும் நீயும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு கொள்ளலாமா என்று. இதேதான் ஹிஸ்டரி நடந்தது. எகிப்தும் இஸ்ரேலும் மிகப்பெரிய எதிரி நாடுகளாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் எகிப்தை முழுவதுமாக தோற்கடித்து விட்டு எகிப்து நாட்டுக்குள்ளே பலவிதமான உளவாளிகளை சென்றடைய விட்டு அவங்களுடைய உள்கட்டமைப்பை மொத்தமாக சிதைத்த பிறகு இஸ்ரேல் கூறியது, எகிப்துடன் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் என்று. இப்போ 2020 இது ஈரானுக்கு விரிக்கப்பட்டிருக்கும் வலை. இதிலிருந்து ஈரான் தப்பிக்குமா? வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஈரானும் ஜோ பைடன் அவர்களும் மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருவார்கள். ஆனால் நிச்சயமாக இதை எதிர்க்கும் ஒரு நாடு இஸ்ரேலாகத்தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், 2021 இல்லாட்டி 2025க்குள் பலவிதமான பிரச்சனைகள் ஈரானுக்கு வரப்போகின்றன. இது புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள், இன்னும் எத்தனை நபர்கள் கொல்லப்பட போகிறார்கள், இன்னும் என்னென்ன சயின்டிஸ்ட் அங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்க போகிறது, இதை பொறுத்து தான் மொசாடினுடைய வேலைகள் இருக்கும். ஸோ மொசாட் இன்னும் முடிவடையவில்லை. மொசாட் பாகம் 22 மிக விரைவாக தமிழ் பொக்கிஷத்தில். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.